தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். உலகத்துக்கே நான் தான் டான், டானுக்கெல்லாம் டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டுக்கு இருக்குது. குறிப்பாக அந்த நாட்டினுடைய தற்போதைய அதிபர் ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால தான் அவர் மற்ற இரு நாடுகள் போடக்கூடிய சண்டைக்கு நடுவில் வந்து நான் தான் மத்தியஸ்தம் பண்ண போகிறேன், நான் தான் வந்து இந்த போரை நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி பல ட்ராமாக்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய இராணுவ பலம், அவங்க வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள். இது உலகத்தில் எந்த நாட்டுக்கிட்டேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்து இந்த அமெரிக்கா அரசுக்கு எப்போவுமே இருக்குது. அந்த ஈகோவை உடைக்கும் விதத்தில் இந்தியாவினுடைய சயின்டிஸ்ட்டுகள், இந்தியாவினுடைய இராணுவ சயின்டிஸ்ட்டுகள் ஒரு மிகப்பெரிய அற்புதமான கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைந்த காணொலிகள் உங்களை வந்து சேரும். நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகளை பாருங்கள். முதல்ல என்ன கண்டுபிடிப்பு இந்த இந்தியாவினுடைய இராணுவ சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இல்லை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவுக்கு வந்து ஒரு புதிய பங்கர் பஸ்டர் மிசைலை கண்டுபிடிக்க போகுது. பங்கர் பஸ்டர் மிசைல் அப்படின்னா நமக்கு தெரியும், போர் நேரத்தில் இந்த பங்கரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தமிழ் ஜனமில் கூட ஜம்மு காஷ்மீர் எல்லையோரத்தில் நம்ம மக்கள் வந்து வசிக்கிறதுக்காக, இந்த தாக்குதல் நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக பங்கர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்திய அரசு அப்படிங்கிற காணொலியெல்லாம் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி உலகம் முழுவதும் இந்த போர் சூழல் அடிக்கடி சந்திக்கக்கூடிய நாடுகள் வந்து இந்த பங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு சிஸ்டமை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. குறிப்பாக இஸ்ரேலு, ஈரானு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள். சுவிட்சர்லாண்டில் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 100% ஜனத்தொகையுமே காப்பாற்றக்கூடிய பங்கர் சிஸ்டம் நெட்வொர்க் வந்து சுவிட்சர்லாண்டு வச்சுருக்கு. இந்த மாதிரி பங்கர் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக தற்போதைய உலக சூழலில் மாறி இருக்கு. ஸோ பங்கர்னால் ஒன்றும் கிடையாதுங்க, பூமிக்கு அடியில் மக்களை பாதுகாப்பாக வசிக்க வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. இது மக்களை பாதுகாப்பாக வசிக்க வைக்கக்கூடிய ஏற்பாடு மட்டும் கிடையாது. பல நாடுகள் அவங்களுடைய அணுசக்தி, அணு ஆயுதங்களை, நியூக்ளியர் வெப்பன்ஸை பாதுகாப்பாக பதுக்கி வைத்திருப்பது கூட இந்த மாதிரி பங்கர்களில் தான். அதாவது பூமிக்கு அடியில் பல மீட்டர்கள் பெரிய ஒரு தொலை போட்டு அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கட்டிடமே உருவாக்கி அதுக்குள்ளே பாதுகாப்பாக வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் தற்போது இஸ்ரேல் ஈரான் போர் சமயத்தில் அமெரிக்கா வந்து ஈரானுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸை வைத்திருந்த பல தளங்களை பங்கர் பஸ்டர் பாம்பு வச்சு தகர்த்திருக்காங்க. ஸோ பங்கர்கள் அப்படிங்கிறது பூமிக்கு அடியில் தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பங்கர்கள் அப்படிங்கிறது மலைகளில் கூட பல இடத்துல, பல ஊர்களில் வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மலைகளுக்குள்ளே கூட ரகசியமான இடங்களை கண்டுபிடித்து அங்கே துளை போட்டு அங்கே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அங்கே வந்து அவங்க பங்கர் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஆயுதங்களோ இல்லாட்டி முக்கியமான தலைவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ பங்கர் அப்படிங்கிறது பூமிக்கு அடி மட்டும் கிடையாது, பூமிக்கு மேலேயும் மலைகளுக்கு இடையிலும் உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கணுன்னா பாதுகாப்பான இடம். பல பேருடைய ரேடார் சர்வேலன்ஸில் அது வந்து சிக்காம ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்த பங்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தளங்களை தகர்ப்பதற்கு சாதாரண வெப்பன்ஸ் பத்தாது. ஏன்னா நமக்கு தெரியும், சாதாரண வெப்பன்ஸ் போய் சர்ஃபேஸில் டச் ஆன உடனே அது வெடிக்கும். ஸோ அது அந்த மாதிரி தான் அதை உருவாக்கியிருப்பாங்க. ஒரு பாம்பு போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாம்பு போய் எங்கே முதல்ல அது வந்து பூமியில் எங்கே கான்டாக்ட் மேட் பண்ணுதோ அந்த இடத்துல அது வெடிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் மிசைல்ஸினுடைய சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி பங்கர்களில் போய் தாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு விசேஷமான சிஸ்டம் தேவை. ஸோ அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது பங்கர் பஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான் அந்த மிசைல். இந்த மிசைலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஜிபிஎஸ் ரேடார் வந்து பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே தான் வந்து அந்த மிசைலில் வெடிமருந்து பொருத்தப்பட்டிருக்கும். இது வந்து அவங்களுடைய டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிபிஎஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த பங்கர் பஸ்டரை ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போய் எங்கே வந்து அவங்க போடணுமோ அந்த இடத்த லாக் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாக் பண்ண இடத்த இந்த ஜிபிஎஸ் மூலமாக தான் அது ட்ராக் பண்ணி போகும். இதுதான் அதோடைய விங்ஸ். ஸோ இந்த விங்ஸ் வந்து அது எந்த மூமெண்ட்டுக்கு அதை கொண்டு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நகரும்போது அந்த பங்கர் பஸ்டர் பாம்பு அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நகர்ந்து போகும். ஸோ இது வந்து நேராக போய் அந்த சர்ஃபேஸில் முட்டின உடனே இது போயிடும். அதுக்கப்புறம் இந்த மிசைல், இந்த வெடிமருந்து நிறைந்த இந்த பகுதி அதனுடைய வெயிட் மூலமாக அது கீழே போய் அது எங்கே போய் வெடிக்கணுமோ அந்த இடத்துல வெடிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த பங்கர் பஸ்டர் சிஸ்டம். ஸோ இந்த பங்கர் பஸ்டர் சிஸ்டம்லேயே மிக சிறந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய GBU-57.
இந்த GBU 57 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் அந்த GPS இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த GPS விங்ஸ் இருக்காது. அதுக்கு பதில் இது இன்னும் லேட்டஸ்ட்னா லேசர் சென்சார் மூலமாக இது இயங்குது. ஸோ இதனுடைய விங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கும். ஸோ இங்கே இது கீழே அதோடைய விங்ஸ் இருக்கும். ஸோ இந்த லேசர் மூலமாக அது எங்கே போய் அட்டாக் பண்ணணுமோ அதை கணிச்சு அதோடைய டேட்டா இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய விங்ஸுக்கு போகும்போது அது அதுக்கு தகுந்த மாதிரி நவுந்து தாக்க வேண்டிய அந்த டார்கெட்டில் போய் கரெக்டாக அது போய் அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த டெக்னாலஜியை தான் SpaceX அவங்க ரீயூசபிள் ராக்கெட்டில் பயன்படுத்துகிறாங்க. அதாவது இங்கேருந்து ராக்கெட் சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ராக்கெட்டு வழக்கமாக என்னென்னா ஒன்ஸ் லான்ச் பண்ணிவிட்டால் அது திருப்பி வராது. பட் SpaceX என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் சேட்டலைட்டை லான்ச் பண்ணிவிட்டு அந்த லான்ச்சர் ராக்கெட்டர் திருப்பி கீழே பூமிக்கே வர மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உலகத்திலேயே இன்னைக்கு மிக நவீனமான மிக ஆபத்தான ஒரு பங்கர் பஸ்டர் அப்படின்னு சொன்னால் இந்த GBU 57 ரகம் தான். இது அமெரிக்கா தான் வைத்திருக்கு. இது அமெரிக்காவால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதனுடைய உயரம் 20 அடி. இந்த மிசைலை ஏந்திட்டு போகக்கூடிய விமானம் அமெரிக்கா மட்டும்தான் வச்சிருக்கு. அந்த விமானம் தான் இந்த B2 ஸ்லெத் பாம்பர். ஸோ இதில் தான் அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால் இந்த ஒரு வெப்பனை அமெரிக்கா மட்டும்தான் பயன்படுத்துது. அதனால தான் ஈரான் இஸ்ரேல் போரில் கூட இந்த பாம்பு போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போது அமெரிக்கா நேரடியாக அந்த போரில் கலந்துக்கிட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போது அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய இந்த GUB 57ஐ விட பல மடங்கு ஆபத்தான அதே நேரத்தில் ஆற்றல் பெற்ற ஒரு வெப்பனை இந்தியா கண்டுபிடிக்க போகுது, இந்தியா உருவாக்க போகுது. அதை எதில் இன்டிகிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் தற்பொழுது மிக பிரம்மாண்டமான ஒரு மிசைல் அப்படின்னு கருதப்படக்கூடிய அக்னி வகை ஏவுகணையில் அதை இன்டிகிரேட் பண்ண போகிறாங்க. அக்னி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுடைய லாங் ரேஞ்ச் மிசைல். அதாவது அக்னி 1 700 கிலோமீட்டர் ரேடியஸ், அக்னி 2 2000 கிலோமீட்டர் ரேடியஸ், அக்னி 3 3000, அக்னி 5 கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் ரேடியஸில் போய் நம்மளுடைய எதிரி நாடுகளை தாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. அதாவது டெல்லியிலேருந்து நீங்கள் ஒரு பாம்பு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் பீஜிங் சைனா வரைக்கும் ஜப்பான் வரைக்கும் போகும். அதே நீங்கள் ஈஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதி ஐரோப்பிய நாடுகளை நம்மளால் தாக்க முடியும். ஸோ அவ்வளவு ஆற்றல் பெற்ற அக்னி 5ல் தான் இப்போ இந்த பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற டெக்னாலஜியை இன்டிகிரேட் பண்ண போகிறாங்க. எந்த மாதிரியான ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் அதில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது அமெரிக்காவுடைய GBU 57 எடை 13,000 கிலோகிராம், அதாவது 13 டன் வெயிட். அதே அக்னி 5ல் இந்த பங்கர் பஸ்டர் டெக்னாலஜி இன்டிகிரேட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய வெயிட் கிட்டத்தட்ட 50,000 கிலோ, 50 டன் வெயிட்டில் அது இருக்க போகுது. ஏன் இந்த வெயிட் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா வெடிமருந்து GBU 57ல் வெறும் 2400 கிலோ வெடிமருந்து தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் அக்னி 5னுடைய பங்கர் பஸ்டரில் 7500 கிலோகிராம் வெடிமருந்தை அதை எடுத்துகிட்டு போய் தாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. அது மட்டும் கிடையாது, இதனுடைய வேகம் பார்க்கணும். GUBனுடைய வேகம் மேக் 2 to 3, அதாவது ஒரு மேக் அப்படின்னு சொன்னால் 1235 கிலோமீட்டர். ஸோ 2 to 3 அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஆற்றல் பெற்றது GBU 57. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய பங்கர் பஸ்டராக இன்டிகிரேட் ஆக போகிற அக்னி 5 மேக் 8லேருந்து மேக் 20 வரைக்கும், அதாவது அதிகபட்சம் 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு வெப்பனாக அது இருக்க போகுது. இப்போ அடுத்தது அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வகை. நம்ம சொன்னோம் இந்த வகையை எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா வேகத்தை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. சப்சோனிக் இருக்குது, சூப்பர் சோனிக் இருக்குது, ஹைப்பர் சோனிக் இருக்குது. ஸோ GBU 57 அப்படிங்கிறது மேக் 2 to 3 அப்படிங்கிறதுனால அது ஒரு சூப்பர் சோனிக் பாம்பர். ஆனால் அக்னி 5 ஹைப்பர்சோனிக் இருக்குது, அதையும் விட வேகமானது. அப்படின்னும் போது ஹைப்பர்சோனிக் வகையில் அது இன்டிகிரேட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது அதனுடைய ஏவுதளம். நான் சொன்னேன் GBU 57 விமானத்தில் போய் ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு பாம்பு சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டமில் நீங்கள் விமானத்தில் எடுத்துகிட்டு போக முடியும். அதுவும் ஒரே ஒரு விமானம் மட்டும்தான் உலகத்தில் இந்த எடையை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆற்றல் பெற்றது இருக்குது. அது அந்த அமெரிக்காவுடைய B2 பாம்பர். ஆனால் அக்னி 5 விமானத்தில் எடுத்துகிட்டு போக முடியாது, மாறாக தரையிலிருந்து அதை ஏவுவாங்க. தற்பொழுது அக்னி எப்படி லேண்ட்லேருந்து ஏவுறாங்களோ அதே மாதிரியான ஒரு ஏவுதளம் அப்படிங்கிறது அந்த தரையை நம்ம பார்க்கணும். ஸோ இது எப்படி அட்டாக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரையிலிருந்து மேலே போய் எப்படி ஃப்ளைட்லேருந்து கீழே ட்ராப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அந்த ஹை ஆட்டிடியூடுக்கு போய் அந்த ஹை ஆட்டிடியூட்லேருந்து பாம்பு கரெக்டாக டார்கெட் லொக்கேஷனில் போய் விழும். ஸோ அப்படி விழும்போது
GBU-57ஆல வெறும் 60 மீட்டர் ஆழத்தில் தான் கொண்டு போக முடியும். GBU-57க்கு மாற்றாக இப்போ இருக்கக்கூடிய வெப்பன்ஸினுடைய ஆழம் வந்து அதிகபட்சம் 6 மீட்டர் தான். அதிகபட்சம் 6 மீட்டர் இஸ்ரேல் கிட்ட இருக்கு. அது வெறும் 6 மீட்டர் தான். அதுவும் அமெரிக்கா கண்டுபிடித்தது தான். அதுக்கு அடுத்தது GBU 60 மீட்டர் வரைக்கும் உள்ள போய் பூமியை தொலைத்து மலையை தொலைத்து போய் அது வெடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. ஆனால் மோடிஃபைடு அக்னி 5 வந்தது அப்படின்னு சொன்னால் 100 மீட்டர் வரைக்கும் அது தொலை போட்டு உள்ளே போய் அந்த அட்டாக் ஆனது டார்கெட் ஆனது வெடிக்கும். இப்போது இதனுடைய டிஸ்டன்ஸ் அக்னி வந்து கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் அக்னி 5னுடைய டிஸ்டன்ஸ். ஆனால் அக்னி 5 இன்டிகிரேட் ஆகி வர இந்த பங்கர் பஸ்டருடைய டிஸ்டன்ஸ் ஆஃப் அட்டாக் வந்து வெறும் 2500 கிலோமீட்டர் தான். அப்போ அது வந்து இந்தியாவுக்கு பாதிப்பு தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா பீஜிங் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்குது பீஜிங்கு. ஸோ நீங்கள் அந்த பீஜிங்கை நீங்கள் வந்து இந்த பீஜிங்கை அட்டாக் பண்ணணும்னு சொன்னால் இந்தியாவினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து அக்னி அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் வெறும் 2400 கிலோமீட்டர் தான் வரும். ஆனால் இந்த அக்னி 5 ஏவுகணை 2500 கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக பீஜிங்கை அட்டாக் பண்ண முடியும். லாகூர், பாகிஸ்தான், இஸ்லாமாபாத், கராச்சி எல்லாம் நம்ம சொல்லவே வேணாம். நடந்து போய் உருட்டி விட்டாலே அதெல்லாம் அட்டாக் ஆகக்கூடிய ஒரு தூரத்தில் தான் இருக்குது. ஸோ இதனுடைய அக்னி 5னுடைய ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுடைய முக்கியமான எதிரி நாடுகளுடைய முக்கியமான நகரங்கள் வருது. அப்படின்றதுனால இப்போ இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்தே கலக்கத்தில் இருக்குது சைனாவும் பாகிஸ்தானும். அது மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மார்க்கெட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மாறப்போகுது. இந்தியா இந்த டிஃபென்ஸ் மார்க்கெட்டில் முதல் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு மிக தீவிரமாக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அதிநவீன அதே நேரத்தில் காஸ்ட் எஃபிஷியண்ட்டான ஒரு வெப்பனை கண்டுபிடித்திருப்பது இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவையும் ஒரு அங்கீகாரத்தையும் தரக்கூடிய ஒரு காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து தமிழ் ஜனமோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல அடுத்தடுத்த தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.